வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல நல்லா இருக்கேன் தம்பி. ஆமா. என்ன படம் பாத்தீங்க? போகும் இடம் வெகு தூரம் இல்லை. தூரமா போய் பாத்தீங்க? பக்கத்துல இருக்க தியேட்டர். பக்கத்துல நம்ம பக்கத்துல சென்னையில தான் நிறைய தியேட்டர் வந்து திக்குமுக்காய் போய் கிடைக்க மதுபான கடைகள் எவ்வளவு நிறைய இருக்கு, அது மாதிரி தியேட்டர் நிறைய இருக்கு தம்பி. சரி, என்ன படத்துல பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல, கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. படத்துல பிடிச்சிருந்தது முதல் கதை பிடிச்சிருக்கு. ஆமா. அதாவது தமிழ் சினிமால நிறைய படம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு புது கதை எப்பயாவது ஒரு வருமானு சொல்லி தியேட்டர்ல தேடி 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 அலைவோம் இல்லையா, அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு போறப்ப ஒரு விளையாட்டை இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை ஆசுவாசப்படுத்திட்டு வரலாம், சும்மா உட்காந்து ஏசியில ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தா ரொம்ப பிரமாதமான படம், ரொம்ப பிரமாதமான கதையா இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா ஆயிப்போச்சு. பரவாயில்ல, நீண்ட இடைவெளிக்கு பின் ஒரு நல்ல படம் பார்த்துருக்கு அப்படிங்கிற. காமெடி சின்ன சின்னதா இருக்கு, பாட்டு இருக்கு, காதல் சீன் இருக்கு, குடும்ப காட்சி இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கு. படத்துல வந்து கதையில ரொம்ப ஆழமான விஷயங்கள் நிறைய இருக்கு தம்பி. ஆமா, அதனால வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. புது கதையா இருக்கு, புது களமா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு படம் வந்து சினிமாவில் வந்தது கிடையாது. அதே மாதிரி இந்த தம்பி விமல் இருக்காப்பு இல்லையா, அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. சில படங்கள் வந்து கதைகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த படம் வந்து அவருக்கு வந்து புது கதையா தேர்ந்தெடுத்திருக்காரு. இது மாதிரி கதைகளை இனிமேல் போட்டு அவர் தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னா தமிழ் சினிமாவில் கதாநாயகர்கள் பஞ்சம் இல்லாம இருக்கு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு படம் பார்க்குறப்ப இப்போ நம்ம ஊருக்காரன் ஒருத்தன் வந்து பக்கத்து தெருக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் படம் பார்க்குறோம், நல்ல படத்தை நடிச்சிருக்கா அப்படிங்கிற இருக்கு. ஐயோ சார், கருணாஸ் ரொம்ப பிரமாதமான நடிப்பு தம்பி. கருணாஸ் கிட்ட இவ்வளவு நடிப்பு திறமை இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ்வளவு பிரமாதமான நடிப்பு திறமை இருக்கு. எவ்வளவு அவர் ஒரு கூத்து கலைஞனே. ஆனா அந்த படத்துல வந்து நம்மளோட மனசெல்லாம் வந்து அப்படியே வந்து அதாவது கண்கலங்க வச்சிடுறாரு. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான நடிப்பு. பார்க்கதான் காமெடியா வர்றாரு, ஆனா படத்துல வந்து நம்மளை வந்து கிளைமேக்ஸ்ல வந்து உருக்கி எடுத்துறாரு. ரொம்ப ஆமா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். ஜட்ஜ்மெண்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப நல்லா இருக்கு, செகண்ட் ஹாப் அதை காட்டி பிரமாதமா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் தயவு செய்து வந்து இந்த மாதிரி படத்தை வந்து கூட்டமா குடும்பமா வந்து தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு என்னன்னா, சினிமாவில் நல்ல படம் வரலன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. இப்ப நல்ல படம் வர்றப்ப தியேட்டர்ல வந்து பார்க்கணும்ல. நீங்க வாங்க, நல்ல படம் வந்திருக்கு. இந்த படத்தை தயவு செய்து ஒரு முறை குடும்பத்தோட பார்க்கலாம். அதாவது வாழ்க்கையில வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியா இருந்தோம்னா அந்த உதவி வந்து திருப்பி நமக்கு கிடைக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அந்த மெசேஜை சொல்லியிருக்காரு. அதாவது நல்ல படத்துல சொல்றாருன்னா படத்துல அவ்வளவு பெரிய திரைக்கதை பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மெசேஜ் என்ன தம்பி, அதாவது இன்னைக்கு சமுதாயத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சிந்தனை இல்லாம இருக்கு. அதாவது ரோட்ல ஒண்ணு அடிபட்டு கிடந்தா கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கடந்து போயிடும். அப்படியெல்லாம் கடந்து போகாதீங்க. இப்ப தண்ணியை போட்டு ஒருத்தர் படுத்திருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்து அவனோட குடும்பத்துக்காக நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. ஆமா. சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. போகும் இடம் வெகு தூரம் இல்லை, பக்கத்துல நம்மளுடைய இதயத்துல இருக்கு. பக்கத்துல போய் படம் பாருங்க. நன்றி.